மகர ராசி நேயர்களை திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அதே போல் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது லேட் சக்ஸஸ் ராசி. மகர ராசினால என்ன, இந்த ஒரு லைன் இதுதான் கடுமையான உண்மையே. இதுதான் அதாவது மகர ராசின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க இல்லையா, இந்த மகர ராசி கஷ்டப்பட்டு படிப்பு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கடந்த வாழ்க்கையில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 60லேருந்து 90 வரைக்குள்ள ஏதோ படித்து ஏதோ ஒரு விஷயத்தில் தன் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் அவங்களெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நினைவு தெரிஞ்சு படித்து ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்தால் கூட சில பேர் அதிகார பதவியில் இருப்பார்கள். அதிகார பதவியில் சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு அந்த பதவி வரத்துக்கு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க, டீச்சிங் லைனில் இருப்பாங்க, நிறைய நல்ல நல்ல விஷயத்துலலாம் தலைமை பொறுப்புலலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் கிடைத்தது நிலைத்துன்னு இருக்கும். உங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும் கிடைச்சது நிலைச்சிருக்கும், கவலைப்படாதீங்க. வாழ்க்கை ஆரம்பமே கஷ்டம் ப்ளஸ் சுமை. வாழ்க்கை ஆரம்பத்தில் கஷ்டம் ப்ளஸ் ஓலை வீட்டில் கூட இருந்திருப்பீங்க, சாதா வீட்டில் கூட இருந்திருப்பீங்க, வாடகை வீட்டில் கூட இருந்திருப்பீங்க, படிப்படியாக தான் வந்திருப்பீங்க. படித்தது ஒரு இடம், பிறந்தது ஒரு இடம் கூட இருந்திருக்கும், சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் இப்போது இளமையில் வறுமை கொடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளமையில் அந்த சந்தோஷம் இழப்பு. ஏதோ நினைவு தெரிஞ்சு ஏதோ சாப்பிட்டோமா, ஏதோ நம்ம வாழ்க்கை போயிட்டு தான் ஏதோ அப்படியே வளர்ந்தோமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு போகும். பாஸ்ட் கர்மா உங்கள் பொறுமை சோதனை அதிகமாக இது சில விஷயங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கும் உங்களுக்கு நிறைய சுவாமி பக்தி, தெய்வ சிந்தனை, தெய்வ விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய அந்த ஈடுபாடுகள் நிறைய இருக்கிறதுனால தான் எல்லா விஷயத்தையும் நல்லா கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க. நீங்கள் இப்பயும் நீங்கள் சில விஷயங்கள்லாம் நீங்கள் போகணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது இது சாதாரண பதிவு கிடையாது. இது என்னென்ன, 1960லிருந்து 1990 வரையில பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் எப்படின்னா, வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்குது, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது, இனிமேல் இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 1960லேருந்து பிறந்தவர்களிலிருந்து 1990 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களா, என் வாழ்க்கையில் நான் நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன்னு சொல்கிறீங்களா? ஒன்று. ஃபேமிலி லைஃப்பில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், அதாவது ரொம்ப அந்த ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? பணம் போயிடுச்சா, பணம் போயிடுதா, பணம் இல்லையா, கொடுத்து ஏமாத்திட்டாங்களா, லாஸ் ஆகிடுதா, ஹெவி லாஸ் ஆகிடுதா, சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சிங்களா, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்ததா பார்ப்போம். கோர்ட்டு கேஸு, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது விதி. உங்கள் ஜாதகத்தினுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாஸ்ட் லைஃபோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்தது, ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள், இப்போ இருக்கிற போராட்டம் என்ன, ஃபியூச்சரில் 2026லேருந்து 36 வருஷத்தில் அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்த கடவுள் உங்களை காப்பாற்ற போகிறார், அதுதான் முக்கியம். எந்த சாமியை நீங்கள் இருக்க பிடிக்கணும், எந்த சாமி உங்களை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது பார்க்க போகிறீங்க. இதை முழுமையாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க 12 ராசிக்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்களை திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அதே போல் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது. இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது லேட் சக்ஸஸ் ராசி. மகர ராசினால என்ன, இந்த ஒரு லைனை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேட் சக்ஸஸ் ராசி. இதுதான் கடுமையான உண்மையே. இதுதான் அதாவது மகர ராசின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க இல்லையா, இந்த மகர ராசி கஷ்டப்பட்டு படிப்பு
ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கடந்து வாழ்க்கையில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். 60லேருந்து 90 வரைக்குள்ள ஏதோ படித்து ஏதோ ஒரு விஷயத்தில் தன் குடும்பம் கஷ்டப்பட்டாலும் அவங்களெல்லாம் ஓரளவுக்கு ஒரு நினைவு தெரிஞ்சு படித்து ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் வந்தால் கூட சில பேர் அதிகார பதவியில் இருப்பார்கள். அதிகார பதவியில் சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு அந்த பதவி வரத்துக்கு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க, டீச்சிங் லைனில் இருப்பாங்க, நிறைய நல்ல நல்ல விஷயத்துலலாம் தலைமை பொறுப்புலலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. ஆனால் மகர ராசி அப்படின்னு இருக்கும்பொழுது சில பேருக்கு நிறைவேறாத ஆசைகள் நிறையா இருக்கும். நிறைவேறாத ஆசை, நிறைவேறிய ஆசைன்னு சொல்கிறத விட நிறைவேறாத ஆசைகள் நிறையா இருக்கு. என்னடா போப்பா, மகர ராசி பொறுத்தளவுக்கு இப்படித்தான் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வேதனைகளை, மனவேதனைகளை அதிகமாக அனுபவித்தவர்கள். நேரம் கிடைச்சா தான் படுத்து தூங்க முடியும், ஓடி தான் ஆகணும், போய் தான் ஆகணும், கட்டாயம், காலத்தின் கட்டாயம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. நல்ல தெய்வ நம்பிக்கை இருக்குது, எல்லாமே தான் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. தெய்வ நம்பிக்கை இருக்குது. இவர்களுக்கு எதுவும் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் கிடைத்தது நிலைத்து நிற்கும். உங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும் கிடைச்சது நிலைச்சிருக்கும், கவலைப்படாது. வாழ்க்கை ஆரம்பமே கஷ்டம் ப்ளஸ் சுமை. வாழ்க்கை ஆரம்பத்தில் கஷ்டம் ப்ளஸ் ஓலை வீட்டில் கூட இருந்திருப்பீங்க, சாதா வீட்டில் கூட இருந்திருப்பீங்க, வாடகை வீட்டில் கூட இருந்திருப்பீங்க, படிப்படியாக தான் வந்திருப்பீங்க. படித்தது ஒரு இடம், பிறந்தது ஒரு இடம் கூட இருந்திருக்கும், சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் சைல்டுஹுட். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கும் சில பேருக்கு இருக்கும், அந்த அளவுக்கு சில பேருக்கெல்லாம் உண்டு. என்னென்ன அந்த போராட்டம் அப்படிங்கிறது இருந்தது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு காதல்லாம் நிலைக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் இருக்கும். காதல்னு போய் விழுந்தாங்கன்னா ஏமாற்றத்தை நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க. இதில் வந்து ஒரு 40லேருந்து 60 வயசுக்குள்ளே அப்படின்னு சில விஷயங்களை கொண்டு போகும்பொழுது ஸ்ட்ராங்கு, ரெஸ்பான்சிபிள்லாம் நிறையா இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு ஏன்டா லைஃப்பில் இவ்வளோ பேர்டன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட லைஃப் மட்டும் இவ்வளோ பேர்டனாக இருக்குது, நோ எனக்கு என்னால் முடியல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கண்டித்தது. இப்போ இந்த 26, 29 அப்படின்னு எடுத்துக்கும்போது 2026, 2020 ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். 29, 32 ஒரு பிக் க்ரோத் இருக்கும். 32, 36 ஒரு பீக் சக்ஸஸ் இருக்கும். சொத்து, மரியாதை எல்லாமே இருக்கும். ஸோ தைரியமாக இனிமேல் இருங்க. லேட்டானாலும் பவர்ஃபுல் லைஃப் உங்களுக்கு இருக்குது. த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய கல்யாணம் பண்ணிட்டீங்களா, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் டியூட்டியை நீங்கள் கரெக்டாக பாருங்கள். ஏன் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கல, எனக்கு ஏன் டிஃபன் செய்யலை, எனக்கு ஏன் சமைச்சு வைக்கல, எனக்கு ஏன் நீ அதை பண்ணலை இதை பண்ணலன்னு இந்த கேள்வி கேட்குறதுக்கே இடம் வச்சுக்காதீங்க. பெண்களாக இருந்தால் இந்தா புடி, உனக்கு என்ன தேவையோ வச்சாச்சு போ, அவ்வளோதான். பிள்ளைங்க மரியாதை கொடுக்கலையா, ரைட், ரொம்ப சந்தோஷம், கையெடுத்துக்கும், ரைட், உனக்கா தெரியும் போது நீ பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாருமேலேயும் நிறைய பாசங்கள், அன்பு எல்லாமே தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு சில விஷயங்கள்லாம் உண்டு. வர வர உடல்நிலை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து நல்லா இருக்கும். சூழ்நிலை காரணமாக இழந்த காதல், குடும்ப வறுமை, நல்ல ஒரு சில ஸ்டேஜ் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது குடும்ப வறுமையின் காரணமாக கல்யாணம் பண்ண முடியாமல் சில பேருக்கு இருக்கும். ஃபேமிலியில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். கவர்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டீச்சிங், இது எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. நிறைய சில பேர் கவர்மெண்ட் செக்டர்ஸில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க. நிறைய நல்ல பதவியில் இருக்க, பேங்க்லலாம் வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. நிறைய நல்ல இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஸ்ட்ரகிள் அதிகம் தான், கடன் ஸ்ட்ரகிள் சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் சமாளிக்கக்கூடிய யோகம் உண்டு, சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. டிசிப்ளினாக இருப்பான், டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவோம், அந்த அளவுக்குலாம் உண்டு. இவங்களுக்கு ஒரு இந்த கோர்ட்டு ப்ராப்பர்ட்டி கேஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், இல்லாமல் இருக்காது, எல்லாமே இருக்குது. ஆனால் எதையும் கைமீறி போகாது. ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க, பொறுமையாக இருங்க, இது பண்ணுவீங்க. லீகல் இஷ்யூவில் கொஞ்சம் நீளமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் பக்கம் சில விஷயங்கள் ஃபேவர் ஆகும். அதாவது சொத்து கண்டிப்பாக வாங்குவீங்க, உங்கள் பேரை கண்டிப்பாக சொத்து வாங்குவீங்க. டிரைவிங்கு, கார் ஓட்டுறது எல்லாமே உங்களுக்கு உண்டு. என்னென்ன சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வண்டியிலேருந்து கீழே விழுறது, ஃப்ராக்சர், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கவனமாக இருந்துக்கணும். ரெண்டாவது, சில பேருக்கு போன்ஸு, ஜாயிண்ட் ப்ராப்ளமு, நீ பெயின், பாடி ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்டு. ஒரு பிக்கஸ்ட் லாஸ் அப்படின்னு சொன்னால் இளமையில் சந்தோஷம் இழப்பு உண்டா இல்லையா? அப்படி கை வச்சு சொன்னீங்க, ஆமாம் சாமி நீங்கள் சொன்னது உண்மைதான். இளமையில் சந்தோஷம் இழப்பு. இந்த அரிது மானிடரை பிரித்தல் அரிது நம்ம சொல்லி கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பாடலில் முதல் 5 வரி 6 வரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இளமையில்
வறுமை கொடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இளமையில் அந்த சந்தோஷம் இழப்பு. ஏதோ நினைவு தெரிஞ்சு ஏதோ சாப்பிட்டோமா, ஏதோ நம்ம வாழ்க்கை போயிட்டு தான், ஏதோ அப்படியே வளர்ந்தோமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு போகும். பாஸ்ட் கர்மா வந்து உங்கள் பொறுமை சோதனை அதிகமாக இது சில விஷயங்கள்லாம் இருந்தது. இன்றைக்கும் உங்களுக்கு நிறைய சுவாமி பக்தி, தெய்வ சிந்தனை, தெய்வ விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய அந்த ஈடுபாடுகள் நிறைய இருக்கிறதுனால தான் எல்லா விஷயத்தையும் நல்லா கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க. நீங்கள் இப்பயும் நீங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் போகணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சித்த நாதீஸ்வரர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கோவிலுக்கு டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. ஏன்னா சில கோவில்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நீங்கள் போனீங்கனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கும். சித்தநாதீஸ்வரர் கோவில் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ்னால கோவில் நிறைய போயிட்டு வாங்க. கோவிலுக்கு போக முடியலையா, உங்களால் சில பிளான் பண்ணிக்க முடியல, சில விஷயங்கள் பண்ண முடியலையா, அதிகாலை 4 மணிலேருந்து 4:30க்குள்ளே நவதானியத்தில் தீபம் ஏற்றுங்க. வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும். நன்னா இருப்பீங்க, வேலையில் நன்னா இருப்பீங்க, அடுத்தடுத்த விஷயங்கள் நன்னா இருக்கும். 4 மணிக்கெல்லாம் ஏந்திருந்து குளித்து 3:45 4 மணிக்கெல்லாம் ஏந்திருந்து குளித்து 4:30 மணிக்குள்ளே நவதானியத்தில் ஒரு தட்டில் நவதானியம் பரப்பி அதில் ரெட்டை தீபம் போடுங்க. 2 தீபம் ஏற்றி வச்சு சுவாமி ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்க. எவன் ஒருவன் சூரியனுக்கு முன் எழுகிறானோ அவனுக்கு பலன் ஜாஸ்தி. அதனால் அந்த மாதிரி பண்ணுங்க, வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது 1960 முதல் 90 வரையிலான பிறந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தது, பாஸ்ட், ப்ரெசண்ட், ஃப்யூச்சர், வாழ்க்கையில் ஒரு அலசியாச்சு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது. இது நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் இது 95%, 98% கூட, இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு 100% வரைக்கும் இது நிதர்சனமான உண்மை, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நடந்த ஒரு விஷயங்கள். இதற்கப்புறமும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி சுவாமி நீங்கள் அந்த வருஷத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த வருஷத்தில் நான் பிறந்தேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுபம்.